அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டேஸ்டி மசாலா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எங்களோட ஹோம்மேடு மசாலா ப்ராடக்ட்ஸ் என்ன டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், கான்டாக்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே டேஸ்டியான ஹெல்த்தியான வாழைப்பூ பிரியாணி தான். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் அன்றைக்கி ஒரு வாழைப்பூ எடுத்துருக்கிறேன். இதில் பாதி அளவு தான் நான் அன்றைக்கி சேர்த்துருக்குறேன். அது கொஞ்சமாக செய்கிறதுனால இதில் பாதி அளவு நான் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த அளவுக்கு வாழைப்பூ எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். அதில் உள்ள நரம்பு மாதிரி உள்ள பகுதிகளெல்லாம் தனியாக எடுத்தாச்சு. வாழைப்பூ நல்லா சுத்தம் பண்ணி வச்சாச்சு. என்ன நம்ம அலசிட்டு கட் பண்ணிக்கலாம். அப்படியே சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். அது முழுசாக கிடக்கும். அதனால் நான் கொஞ்சம் கட் பண்ணி தான் சேர்த்துருக்குறேன். அதுக்கு என்னென்ன ஒரு 3 பெரிய வெங்காயத்தை எடுத்து நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். வாழைப்பூவையும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். முழுசாக சேர்க்குறதா இருந்தாலும் சேர்க்கலாம், ஒன்றும் பண்ணாது. அந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அடுத்ததாக கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் ஒரு பாத்திரத்தில் சூடான உடனே. அது கூடவே கொஞ்சம் எண்ணெய், சன்ஃப்ளவர் ஆயில், தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நீங்கள் என்ன சமையலுக்கு யூஸ் பண்ணுவீங்களோ அதை சேர்த்துக்கோங்க. நெய் கொஞ்சம் சேர்த்துட்டு எண்ணெயும் கொஞ்சம் சேர்த்துருக்குறேன். இப்போ பிரியாணி இலை, சோம்பு, ஏலக்காய், பட்டை, அன்னாச்சிப்பூ, அந்த கடல்பாசி எல்லாமே நம்ம பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் அதில் சேர்த்துக்கலாம். லைட்டாக பொரிஞ்சு வரட்டும். இதுக்குள்ளே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் 3 பெரிய வெங்காயம் எடுத்துருக்குறேன். அதே அதில் சேர்த்து நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். கண்டிப்பாக டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வாழைப்பூ சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க. நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாவும் சேர்த்துருக்குறேன் அதில் ஃப்ளேவருக்காக. இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌனாக வரட்டும். ஃப்ளேவருக்காக ஒரு பச்சை மிளகாய் 2 உடச்சி சேர்த்துருக்குறேன். இப்போ நம்ம என்னென்ன பொருட்களை அரைக்கலாம்னு பார்த்துக்கலாம். 3 பெரிய வெங்காயம் எடுத்துருக்குறேன். அதுக்கு 2 தக்காளி பழம், ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, மல்லித்தலை 2மே சேர்த்து தான் வச்சுருக்கிறேன். மல்லித்தலையும் கூட சேர்த்து ஒரு புதினா, மல்லித்தலை, 2 பெரிய தக்காளி, 3 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, 3 பெரிய வெங்காயத்துக்கு 2 தக்காளி கரெக்டாக இருக்கும். இஞ்சி, பூண்டு, ஒரு 10 பல் இஞ்சி பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி எல்லாம் சேர்த்து பேஸ்ட்டாக நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதையும் நம்ம வதங்கிட்டு இருக்கிற வெங்காயத்தை கூட சேர்த்துக்கலாம். வாழைப்பூ நம்ம முழுசாக சேர்க்குறதுனால இந்த மாதிரி தக்காளியெல்லாம் நம்ம அரைச்சி ஊற்றிட்டோம்னா ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். நம்மளுக்கு ரொம்ப வாயில் கடிப்படாத மாதிரி இருக்கும். நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் வதங்கி. இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி மட்டன் மசாலா தான் சேர்த்துருக்குறேன். அதுலேயும் பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் ஆகிருக்கும். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்தளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க வாழைப்பூ அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. நல்லா கிளறி கொடுத்தாச்சு. இப்போ நம்ம அரிசி எடுத்துக்கலாம். அரிசி எந்த கப்பில் எடுக்கீங்களோ அதை கரெக்டாக மெஷர் பண்ணி வச்சுக்கோங்க. 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி. நீங்கள் பொன்னி அரிசியில் கூட செய்யலாம். அளவு பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கு தக்கன அன்றைக்கி இந்த பாத்திரத்தில் அரிசி எடுத்துருக்குறேன். அதை அப்படியே சேர்த்துருக்கேன். அது கூட கொஞ்சம் தண்ணி இருக்குது. அதை கணக்கு பண்ணி 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கிடுறேன். அரிசி நான் ஊரெல்லாம் வைக்கல, உடனே களைஞ்சிட்டு சேர்த்தாச்சு. 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி. நம்ம எப்போவும் பிரியாணிக்கு வைக்கிற மாதிரி தான் சேர்த்துக்கோங்க. இப்போ இதிலையே நம்ம பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி லைட்டாக சூடு தான் இருக்குது. உப்பு சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு லெமனை புழிஞ்சு வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்துக்கலாம். லெமன் ஜூஸ், கொஞ்சமாக தயிர், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிரையும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான்.
நம்ம மூடி வச்சு நம்ம விசில் வைக்க வேண்டியது தான். நல்லா கிளறி கொடுத்துட்டு மூடி வச்சு ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கிறேன். சட்டுன்னு செய்யலாம், ஆனால் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வந்திருக்குன்னு. போட்ட வாழைப்பூவோட ஃப்ளேவர் இருக்காது, நல்ல பிரியாணி ஃப்ளேவர், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா உதிரியாக வந்திருக்கு, பதமாகவும் இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட டேஸ்டியான யம்மியான வாழைப்பூ பிரியாணி ரெடி ஆகிட்டு. சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்களும் சமைச்சு பாருங்கள், டேஸ்ட் நல்லா வந்துடும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ.